ஏற்பட்ட அந்த கோரமான ரயில் விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். முதலில் அந்த ரயிலானது அசாமின் சில்சார் என்ற இடத்திலிருந்து மேற்கு வங்க மாநிலத்தின் சியால்டா என்ற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் டார்ஜிலிங் மாவட்டம் நியூ ஜல்பைகுரி என்ற பகுதியில் காலை ஒரு 8:45 மணிக்கு இந்த ரயில் சிக்னல் கிடைக்காமல் நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த சரக்கு ரயில் அந்த சிக்னல் கிடைக்காத நிலையிலும் அது பயணித்து இந்த ரயில் மீது மோதியது. அந்த சிக்னல் கிடைக்காத நிலையிலும் சரக்கு ரயில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் ரயில் மீது மோதி விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலின் பின்புறம் உள்ள அந்த 3 கடைசி பெட்டிகளும் முற்றிலும் உருக்குலைந்திருக்கின்றன. ஒரு பெட்டி அது அந்தரத்தில் தொங்கி இருக்கிறது. உருக்குலைந்த 3 ரயில் பெட்டிகளையும் அந்த அகற்றும் பணியில் இப்போது தீயணைப்பு படையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த கோர ரயில் விபத்தில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஒரு பெட்டி தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. சரக்கு ரயில் பயணிகள் ரயிலின் கடைசி பெட்டியான அந்த பார்சல் கோச் மீது முதலில் மோதியதால் அந்த பெட்டி தூக்கி வீசப்பட்ட காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பார்சல் பெட்டிக்கு அடுத்துதான் அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியில் இருந்தவர்கள் தான் பெரும்பாலானோர் உயிரிழந்திருப்பதாக அந்த முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. ரயில் மோதிய வேகத்தில் சரக்கு ரயிலின் அந்த லோகோ பைலட் உயிரிழந்திருக்கிறார். அவரோடு சேர்த்து இதுவரை 15 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் விபத்துக்கு மனித தவறுதான் காரணம் என்று ரயில்வே வாரியத்தின் CEO ஜெயவர்ம சின்ஹா விளக்கம் அளித்திருக்கிறார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்கான அந்த கவாச் வசதி மேற்கு வங்க மாநிலத்திற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகள் மேற்கொண்டுள்ள சூழ்நிலையில்தான் பயணிகள் ரயில் நின்று கொண்டிருக்கும் போது சரக்கு ரயில் வேகமாக வந்து மோதுவதை தடுக்க இயலாமல் போனது என்றும் ரயில்வே அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் பிரதமர் நிவாரண உதவியின் கீழ் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நிவாரண உதவி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் விபத்து ஏற்பட்ட பகுதியானது வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் முக்கிய இந்த சந்திப்பில் இந்த விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மற்றும் மணிப்பூர், திரிபுரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் செல்லும் அந்த ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களின் இணைப்பதற்கான அந்த ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான தொடர்பு உதவி எண்களையும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அவசரகால எண்களில் அவர்கள் இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தற்போது ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக ரயில்வே அமைச்சகத்தின் சார்பாக அந்த விபத்து தொடர்பாக உதவி எண்கள் 03323508794 மற்றும் 23833326 தொடர்பு கொண்டு அவர்கள் உதவிகளை மற்றும் தகவல்களை உறவினர்கள் கேட்டறியலாம் என்றும் அறிவித்திருக்கிறது. இந்த ரயில் விபத்தானது பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் பின்னால் வந்து மோதியதால் சிக்னல் கிடைத்தும் நிற்காமல் அந்த ரயில் வந்து மோதியதால் மனித தவறே விபத்துக்கு காரணம் என்பது அந்த முதல் கட்ட விசாரணையின் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆனால் லோகோ பைலட் இதில் உயிரிழந்து விட்டதால் அந்த ரயில் ஓட்டுநர் தான் அந்த சிக்னல் கிடைக்காததை கவனிக்காமல் ரயிலை செலுத்தி இருக்கலாம், அதனால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இந்த முதல் கட்ட இந்த விபத்து தொடர்பான விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆபிரகாம்.